2019 அதிமுக ஆளும் கட்சியாக இருந்த பொழுது அப்பவே அவங்களால ஒரு சீட்டு ஜெயிக்க முடியல. இன்னைக்கு 2024 அதிமுக பல இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க. எந்த அர்த்தத்தில் அதனுடைய தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள்? இந்த 2024 தேர்தலுடைய பாடம் என்னன்னா, தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தலைவர்கள் எல்லாம் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அந்த தேர்தலுடைய செய்தியே. மக்கள் நிராகரிச்சிட்டாங்க. அந்த அரசியல் வேண்டான்னு நினைக்கிறாங்க. சந்தர்ப்பவாத அரசியல். கூட்டணியில் இருக்கும்போது ஒரு பேச்சு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்த பிறகு ஒரு பேச்சு, எஸ்டிபிஐ போன்ற ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் குரூப்புகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு தேர்தலை எதிர்கொண்டால் என்ன ஆகும் என்பதை தமிழக மக்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கு பாடம் போட்டிருக்காங்க. இதே வேலுமணி என்ன சொல்லாமே, கோயம்புத்தூர்ல எல்லா எம்எல்ஏ அவங்க பக்கம் இருக்கிறாங்க. அப்படி இருந்து கோயம்புத்தூருடைய 6 தொகுதியில 3 சட்டமன்ற தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. 3 சட்டமன்ற தொகுதியில அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. இதுவரை தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோயம்புத்தூர்ல 6 டெபாசிட் இழந்ததை பார்த்திருக்கிறோமா? அப்படி என்றால் கோயம்புத்தூர் மக்கள் அதிமுகவை நிராகரித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பவாத கட்சி நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அந்த விரக்தியினுடைய உச்சத்தில் எஸ்பி வேலுமணி அவர்களை போன்றவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். செய்வதற்காகத்தானே கொடுத்திருக்கோங்கண்ணா. நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இத்தனை காலமாக கோயம்புத்தூர்ல நடக்காததை நாங்க கையில் எடுத்திருக்கோம். அதை நடத்தி காட்டுவோம். இத்தனை காலமா 10 ஆண்டு காலமா அதிமுகவினுடைய ஊழலை கோயம்புத்தூர் மக்கள் பார்த்தாங்க. ஸ்மார்ட் சிட்டியிலிருந்து எல்லாத்திலையும் ஊழலை பார்த்தாங்க. அதையெல்லாம் கையில் எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு வேட்பாளராக, ஒரு கட்சியினுடைய தொண்டனாக அதை செய்து காட்டுவது என்னுடைய சங்கல்பம். அது படிப்படியாக அனைத்தையும் செய்து காட்டுவோம். அது மக்களுக்கு தெரியும். அண்ணாமலை சொன்னா செய்வாருன்னு தெரியும். அதை செஞ்சு காட்டுவோம். இல்லண்ணே, இதை விட என்னென்ன போக முடியும்? 11.5% வந்தது பெருசு இல்லையா? அது ஏற்றம் தானே காட்டுது, இறக்கத்தை காட்டுதா? 12 இடத்துல 2வது வந்திருக்காங்க. அது ஏற்றம் இல்லையா? கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல அதிமுகவுடைய கோட்டைன்னு சொன்னதை ஜஸ்ட் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 3 இடத்துல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது ஏற்றம் இல்லையா? இது மக்களோட மக்களால போனனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. இந்த ஓட்டு ஏன் வந்திருக்கு? மக்களோட மக்களாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் பணி செய்யறனால தான் அந்த ஓட்டு வந்திருக்கு. அடுத்து வெற்றி 3 முனை போட்டி 2 முனை போட்டியாக மாறி 40%, 45% வாக்கு வங்கி அடுத்து வரும். இட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். அது கட்சிக்கும் தெரியும். மக்களுடைய அன்பை சம்பாதிப்பதற்கு இன்னும் உழைச்சிக்கிட்டே இருங்க, கடுமையா உழைங்க.